நோர்வேல நிற்கும் வரைக்கும் என்ன விஷயங்கள் செய்கிறேன்றதை ப்ளொக்காக போடுவேன். கூடிய இந்த ஹோட்டல்ன்ற ரிசப்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். விளையாடுற மாதிரி சரியா 8:40 நைட் 8:40 ஆட்டோ தான் குளிருதே இந்த மலைகள் அதுதான் செம்மையாக இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாண்ட் தமிழன். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, ஃபின்லாண்டில் இருந்து நோர்வேக்கு வந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோன்ற ஒரு கண்டினியூ தான். சேம் டே தான் இந்த வீடியோவும் வந்து ஷூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஹோட்டலுக்கு வந்து செக்இன் பண்ணி ஹோட்டல் ரூமுக்குள்ளே போயாச்சு. ஸோ என்னோடய ஹோட்டலை வந்து உங்களுக்கு காட்டலாம்னு யோசித்தேன். இதுதான் ஹோட்டல்னு. இப்போது நான் வந்து 5th ஃப்ளோரில் இருக்கிறேன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் இந்த மாதிரிக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ 5th ஃப்ளோரை வந்து கிளிக் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணி ரூமுக்கு போயிட்டேன். என்னோடய ரூம் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு 5 days இருக்கிறபடியாக அந்த ஸ்மெல்குள்ளே இருக்க மாதிரிக்கு எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் சொல்லி ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். முதல்ல வந்து ரூம் செக்இன் பண்ணி உள்ளே போகும்போதே என்னால் ஒர்க் எடுக்க முடியல. அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. யோசிப்பீங்க, என்னடா 1 hour ட்ராவல் பண்ணி வந்து டயர்டுன்னு சொல்கிறீங்கன்ட்டு. ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த வீடியோ அது இது கொஞ்சம் வேலையில் இருந்துச்சு. அதனால் ஒழுங்காக தூங்கவும் இல்லை, டயர்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த ரூம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து புது ரூமை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இதுவும் என்னோடய ரூமுக்கு போகிற வழி தான். இந்த மாதிரிக்கு இருக்குது. முதல்ல வந்து 559 நம்பரில் எனக்கு ரூம் தந்துருந்தாங்க. இப்போது 555 இந்த நம்பரில் எனக்கு புது ரூம் வந்து தந்திருக்காங்க. இதுதான் இப்போது நான் எடுத்திருக்கக்கூடிய ரூம். இதில் வந்து டிவி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் ஸ்லீப் பண்ணக்கூடிய மாதிரிக்கு ஒரு ரூம் தான் இதில் வந்து எடுத்திருக்கேன். இதில் பெட் இருக்குது. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா இங்கால பாத்ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் இந்த ரூமில் வந்து ஹைலைட்டு, நோர்வே வந்தாலே இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரிக்கு நல்ல மலைகள் வியூஸ் கிடைக்கும். என்னோடய ஹோட்டலும் வந்து நல்ல வியூவில் தான் இருக்குது. இப்போ இந்த கேர்ட்டினை இழுத்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு வெளியில் வியூ தெரியுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக 8:40 நைட் 8:40 இந்த மாதிரிக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த சோஃபா இருக்குது தானே, இப்போ 4 பேர் தங்குற மாதிரிக்கு இந்த ரூம் எடுத்த மாதிரி இருந்தால் அதில் 2 பீப்புள்ஸ் வந்து தங்கலாம், இதில் வந்து 2 பீப்புள்ஸ் தங்கலாம். இந்த சோஃபாவில் எப்படி தங்கலாம்னு யோசிச்சிங்கன்னா, எப்படி தூங்கலாம்னு யோசிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேர் இதில் தூங்குற மாதிரிக்கு இருக்கும். நான் வந்து வெளியில் போயிட்டு உங்களுக்கு வெளியில் இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஹோட்டல்ன்ற ரிசப்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இதான் வந்து இந்த ஹோட்டல்ன்ற ரிசப்ஷன். இதில் வந்து பார் இருக்குது, இதில் வந்து சோஃபாஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இருக்கக்கூடிய மாதிரி. இதுக்குள்ளே ஜிம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து ஜிம்மை போய் பார்க்கல. இன்னுமே ஜிம்முக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரொம்பவே நல்ல பெரிய ஹோட்டல் தான். இதில் விளையாடுற மாதிரிக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வச்சுருக்காங்க. வாவ், இந்த ஹோட்டலை பாருங்களேன், இந்தளவு பெரிய இடம். ஒரு ஆட்டோ மாதிரி ஒரு செட்டப் உண்டு. ஆட்டோ தான் 3 செல்ல. நான் ஒரிஜினலா இல்லை டுபாக்கூரா என்று தானே யோசிக்கிறாய். அது சின்ன ஆக்கள் தான் இருக்கலாம், என்ன மாதிரி ஆக்கள்லாம் இருந்தால் இடமே காணாதுன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. வெளியில் போகிற மாதிரிக்கு தான் இது இருக்குது. இப்படி நாங்கள் வெளியில் போயிட்டு
ஹோட்டலை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. குளிருதே. இப்போ டைம் சரியா 9:30. இதில் இந்த மலைகள் அதுதான் செம்மையா இருக்கு. அதனால பாருங்களேன், முகில், இந்த மலை செம்ம க்யூட்டாக இருக்கு. இங்கே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் இதெல்லாம் இருக்குது. இதில் இருந்து நான் வந்து இப்போது இந்த ஹோட்டல்ட அவுட் வியூ வந்து எப்படி இருக்குமென்று காட்டுறேன். இதான் வந்து இதுக்குள்ளால தான் நான் வந்தேன். இதுதான் அந்த அதில் தெரியுதுல அந்த ஃபுல் பில்டிங்கும். யாருவே நம்ம வீட்டு முன்னால புது பீஸா இருக்கு. இங்கால வயல்வெளிகள் நினைக்கிறேன், செம்ம வடிவாக இருக்குது. நான் வரும்போது ஏர்போர்ட்லேருந்து வரும்போது மழை பெய்ய வலிக்கிட்டுட்டு, ஸோ பெருசாக வீடியோவும் எடுக்கிற அளவுக்கு இல்லை, நானும் டயர்டாக இருந்தேன். இதில் இருந்து காட்டுறேன். இந்த ஹோட்டலில் ரொம்ப நல்லா வடிவாக இருக்குது. இன்றைக்கு தான் ஓரளவுக்கு இந்த வியூஸ் எல்லாமே பார்க்குற மாதிரிக்கு இருக்குது. நோர்வேயில் நல்ல வியூ எப்படி சுவிட்சர்லாண்டில் இருக்குமோ அதே மாதிரிக்கு இருக்கும். நிறைய இடங்களுக்கு இன்னும் அவுட் ஆஃப் சிட்டி அப்படி போனோம்னு தான் நல்ல வியூஸ் கிடைக்கும். போய் பார்ப்போம் பிறகு. பட் இந்த முறை போகிறதுக்கு சான்ஸே இல்லை. நோர்வேக்கு வந்து என்னத்துக்கு வந்தேன்டா, என்னோடய ரிலேட்டிவ்களோட வெட்டிங் நடக்குது இங்கே. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு 5 days வந்து இங்கே நிற்கலாம்ட்டு. ஸோ அந்த டைமில் தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு காட்டினேன். இப்போது ஃபுல் வியூவும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் நிற்கக்கூடிய ஹோட்டல். இந்த ஹோட்டலில் நான் இப்போது தாங்கி நிற்கிறேன். என்னோட ரூம் வந்து வெளியில இருந்து பார்த்தோன்னா அந்த பில்டிங் அங்கால சைட். மோஸ்ட்லி ஃபின்லாண்டில் வந்து இப்போ நாங்கள் கடைக்கு போன மாதிரி இருந்தால் வேறு கண்ட்ரிஸ், இப்போ பிரான்ஸு, ஜெர்மன் அங்கே விட ஃபின்லாண்டில் விலை கூட சாமான்கள். இப்போ நான் வந்து கடையில் எதுவும் சாமான்கள் வேண்ட போகிறேன்டா விலை கூடவாக இருக்கும். நோர்வேயில் வந்து ஏதாவது சாமான்கள் வேண்டும்ன்ட்டு கடைக்கு போனால் ஃபின்லாண்டை விட நோர்வேயில் இன்னும் விலையாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து யூரோப்புக்குள்ளேயே நோர்வேயில் வந்து சேலரி கூடன்னு சொல்லுவாங்க. ஃபின்லாண்ட்லேயும் கூட தான் சேலரி, அதுக்கேற்ற மாதிரி விலை. சில டைம் நான் வந்து கடையில் வேலை செய்யும்போது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய சில கடையில் வேலை செய்யும்போது ஏதாவது திங்ஸ் வந்து வேண்டிட்டு அங்கே நோர்வே வேறு ஏதாவது ஜெர்மன்லேருந்து வரவங்க சொல்லுவாங்க இங்கே வந்து விலை கூடவாக இருக்குன்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொல்கிறது இப்போ இங்கே வந்து சேலரி கூடவாக இருக்குது ஃபின்லாண்டில், அதுக்கேற்ற மாதிரிக்கு அந்த பொருட்களோட விலையும் வந்து கூடவாக இருக்குண்டு. இங்கே அதே மாதிரி தான் நோர்வேயும் வந்து சேலரி கூட. ஸோ நாங்கள் வந்து அங்கேருந்து ஃபின்லாண்ட்லேருந்து இங்கே வரும்போது கொஞ்சம் கூடவாக இருக்குது பார்க்கும்போது, சேம் ப்ரைஸில் இல்லை. அப்போது அவங்களோட நோர்வேண்ட சேலரியும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் ஹையில் இருக்கிறதால எங்களுக்கு அப்படி தெரியுது. நோர்வேயில் நிற்கும் வரைக்கும் வீடியோ வந்து என்ன விஷயங்கள் செய்கிறேன்றதை வ்ளாக்காக ஓரளவுக்கு போடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நான் இப்போ போயிட்டு தூங்க போகிறேன். தூங்குற டைம் மாதிரியே இருக்குது, ஏன்னா இந்த வெளிச்சத்தில் தூங்குறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனாலும் மார்னிங் 4 o'clock இல்லை 3:30க்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. வெட்டிங் அந்த ஷூட்டிங் அதோட மாப்பிள்ளை பொம்பளையோட எடுக்கணுமென்று சொல்லி மார்னிங் 3:30க்கு நான் எழும்பணும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கினா தான் நாளை கொஞ்சம் முழிச்சு இருக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமலுக்கு ஒரு லைக்கு தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபின்லாந்து தமிழன் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஃபின்லாந்து தமிழன்.